தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்மிடையே இணைந்திருப்பவர் காங்கிரசினுடைய ஒரு முகம். வாருங்கள் நேயர்களே, சாரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கும் காமராசருக்கும் தனிப்பட்ட நிறைய உரையாடல்கள், தனிப்பட்ட உரையாடல்கள்லாம் நடந்திருக்கும். அப்படி உங்கள் நெஞ்சம் கவர்ந்த ஒரு உரையாடல்னா நீங்க என்ன சார் சொல்றீங்க? இதுவும் இன்றைக்கு சமூக செய்தியில் விட வேண்டியது. 72லே முதலமைச்சர் கருணாநிதி வந்து எம்ஜிஆரை கட்சி விட்டு நீக்கிறார். ஊர் முழுக்க கலவரம் நடக்குது. கலவரம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு காமராஜர் ரெண்டு ஒரே குட்டையினுடைய மட்டைன்னு ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் கலவரம் நிற்கிது. அந்த நேரத்தில் 73ல் மகாபலிபுரத்தில் மாணவர் காங்கிரசுடைய பயிற்சி முகாம் நடக்குது. எல்லாரும் பேசினாங்க. அந்த பேச்சில் பேசி முடிச்சோடனே எல்லாம் கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி கடைசியாக இவர் வந்தார். அப்போ இவர் கொஞ்சம் உடல்ல குறைவு. வந்து உட்கார்ந்த உடனே எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. பையன் ஒரு 150 பேர் இருந்தோம். என் பக்கத்தில் இன்றைக்கே அவர் இருக்கலாம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞரா. என்னை பார்த்து எல்லார்ட்டையும் கேள்வி கேட்டில்ல, எங்கே பெருசுகிட்ட கேள்வி கேளுன்னு. எனக்கு எதை கேட்போம்னு இருக்கு, ஒன்றுமே முன்கூட்டி நான் சிந்திக்கலை. ஏன் கேட்டால் என்ன பண்ணுவாரான், எங்கே கேட்டுப்பாரு. திடீர்னு எந்திரிச்சேன். என்ன என்று கேட்டார். உடனே நான் அப்போதைக்கு தோணுது, ஐயா நாம திமுக ஆதரிக்கிறோமா எதுக்கிறோமா. உடனே அவர் சொன்னது, முட்டா பேர என்னடா கேள்வி கேட்கிறேன், உட்காரு. எல்லோரும் சிரித்தார்கள். எனக்கோ ஒரு கூச்சமாக போய்விட்டது. அமர்ந்தேன். ஒரு நிமிடம் தான் இருக்கும். திரும்பி அப்படியே என்னை பார்த்தார். நான் அவமானத்தில் இப்படியே பார்க்கிறேன். ஏய் எந்திரி என்றார். ஏற்கனவே நம்ம அசிங்கப்படுத்தினார், திரும்பி எந்திரிக்க சொல்றாரே, என்ன பண்ண போறாரோ. எழுந்தேன். ஆமா நீ எதுக்காக இதை கேட்ட என்று கேட்டார். உடனே நான் சொன்னேன், ஐயா எம்ஜிஆரை கட்சி விட்டு நீக்கினாங்க, நாடு முழுக்க கலவரம் நடந்துச்சு, நீங்க அமைதியா இருந்திருந்தாலே இந்த ஆட்சி கவுந்து போயிருக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில. நீங்க ரெண்டும் ஒரே குட்டையில் ஒரு மட்டைன்னு சொன்னீங்க, அதனால தான் கலவரம் நினைச்சு ஆட்சி தப்பிச்சிருக்கு. அதனால திமுக ஆதரிக்கிறோமா எதுக்கிறோமா, அதுதான் அந்த சந்தேகத்தான் கேட்டேன். பைத்தியக்காரா, நாளைக்கு நீயே இந்த ஊர்ல முதல் மந்திரியா வந்துடுன்னு வச்சுக்க, நாட்டில் இருக்க எல்லாரும் ஒன்று ஆதரிச்சிருவானா? ஊருக்கு 4 பேர் ஒன்று எதுக்கிறவன் இருப்பான்ல. எதுக்கிறவெல்லாம் பஸ் உடைக்கிறது, லாரி உடைக்கிறது, ரயில கவுக்கிறதுனா மக்களுக்கு நிம்மதி எப்படி இருக்கும்னு. அதனால திமுக எதுக்கிறோம், ஊரா பிரச்சாரம் பண்ணு, அடுத்த தேர்தல் உங்களுக்கு தோக்கடிக்கணும். அதை விட்டு கலாட்டா பண்ணி கலவரம் பண்ணி இந்த ஆட்சியை கவுக்கணும்னு புத்தி இருந்துச்சுன்னா ஓடி போயிருந்தேன், நீ கட்சிக்கே வேணாம். இப்படி யாராவது சொல்லுவார்களா? பொது இடத்தில் சொன்னால் கூட அது பெருந்தன்மையை காட்டிக் கொள்வதை போல. அது ஒரு அரங்கத்திற்குள்ளே நடந்த ஒரு பயிற்சி முகாம். அவருடைய அரசியல் அணுகுமுறை என்பது ஒரு திறந்த புத்தகமாக மட்டுமல்ல, அவரை ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ கூட அதில் நேர்மை இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் என்பதற்கு இதைவிட ஒரு சரியான உதாரணம் இருக்க முடியாது. அது வெளி உலகத்துக்கு தெரிவதற்கு நானும் ஒரு கருவியாக இருந்திருக்கிறேன் என்பதே எனக்கு ஒரு பெரிய நிறைவு. கண்டிப்பா. காமராசரை பற்றி நம்ம நிறைய உரையாடுறப்ப அவருடைய திட்டங்கள் இன்னைக்கும் பெரிய அளவில் பேசப்படுது. பள்ளிகள் திறந்தது, அவருடைய நிறைய திட்டங்கள், குலக்கல்விக்கு எதிராக அவருடைய திட்டங்கள்லாம். காமராசருக்கு ஒரு மனநிறைவை தந்திருக்கிற ஒரு திட்டம் இருக்குல்ல, அப்படி அவர் ஏதாவது பகிர்ந்து இருக்கிறாரா? அப்படி ஏதாவது செய்தி இருக்கிறார்? அதே ஒன்று நீங்க கேட்டீங்க, சொல்லிடுறேனே. 72ஆம் ஆண்டு திருச்சியில் கிளை விடுதி போராட்டம் என்று ஒன்று தமிழ்நாடு முழுக்க அது பெரிதாக நடந்தது. அப்போது ஒரு கல்லூரியுடைய மாணவர் பேரவை தலைவர் நான். அந்த போராட்டத்தை நான் தான் முன்னின்று நடத்தினேன். அப்ப அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களா அதுக்கு பின்னால இப்போ ஒரு ஒன்மேன் கமிஷன் இருக்குல்ல, இப்போ மெட்ராஸ்ல நடந்துச்சு, பேரு நீங்களே புரிஞ்சுங்க. அவரும் சென்ட் ஜோசப் கல்லூரியில் படித்தவர். அந்த நேரத்தில் அந்த கல்லூரியில் படித்தவர் தான் விஜயகுமார், ஐபிஎஸ் ஆபீசர். இந்த மாதிரி சில முக்கிய பிரமுகர்கள்லாம் இங்கே படித்த கருப்பன், பழைய பார் கவுன்சில் சேர்மன், அவர் அப்போ படித்தார். அப்போதான் நான் சேர்மனா இருந்தேன். அந்த போராட்டம் நடக்கிற போது ஒரு மாதத்திற்கு மேல எல்லா கல்லூரி, உயர்நிலைப்பள்ளி, ஆரம்ப பள்ளி எல்லாம் முடியாச்சு. திருச்சி நகர வரலாற்றிலேயே ஒரு மாதத்திற்கு மேலாக போக்குவரத்தே இல்லாமல் இருந்த நேரம் அது. அப்போது ஹோலி கிராஸ் என்கின்ற ஒரு கல்லூரி, பெண்கள் கல்லூரி மட்டும் திறந்து வச்சு நடந்துச்சு. அப்ப இன்னொரு உண்மையான கமிஷன் தூத்துக்குடி நடந்துச்சு இல்ல, யாரு அந்த அம்மையாருடைய கணவன், அவர் திருச்சியில் தான் படிச்சார். அவர் நேஷனல் காலேஜில் படிச்சார். அந்த அம்மாவுடைய அப்பா காமராஜருக்கு மிக நெருங்கிய ஒரு தொழிற்சங்க தலைவர். ஜெகதீசனும் இந்த ஜஸ்டிஸும் இன்னும் 5-6 பேரும் என்னுடைய ரூமுக்கு வர்றாங்க. என்னப்பா போராட்டம் பண்ணி எல்லாம் மூடி இருக்கு, இந்த பொம்பளை காலேஜ் மட்டும், அதுக்கு முன்னால தான் ஒரு விடுதியில் நான் தங்கியிருப்பேன். அவங்ககிட்ட போய் இந்த காலேஜும் மூடணும்ல, வேணாப்பா நம்ம போய் கலட்டா பண்ணோன்னு பேர் வரும் நான் சொல்றேன். போய் நம்மகிட்ட கேட்போம் அவங்ககிட்ட. சரி என்று நாங்கள் போனோம். முன்னால தேவதாஸ் ஒரு பியூன் தான்,
எங்களுக்கு தெரியும். முன்னாள் நின்று என்னன்னு கேட்டார். ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் இங்கேயே நிற்கிறோம், உள்ளே வரமாட்டோம். 2 பிரதிநிதிகள்கிட்ட நாங்கள் பேசணும், பிரின்சிபல்கிட்ட சொல்லி 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ கொஞ்சம் அனுப்பிச்சி வச்சுன்னா பேசலாம். சரின்னு உள்ளே போனார். அந்த நேரம் பார்த்து போன வந்த சில பேர்கள் கொஞ்சம் பேர் எங்கள் கூட நாங்கள் போனது 10 பேர், அது ஒரு 25-30 பேர் சேர்ந்துச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த வெங்கடேச தீட்சை இந்த பக்கம் போனவர் எங்களை பார்த்து என்னப்பா பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இல்லை இதுக்காக வந்தாங்கன்னு. அப்புறம் அந்த நேரம் பார்த்து அந்த பெண்கள் வந்தாங்க, நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், நீங்கள் உங்கள் காலேஜ் மட்டும்தான் திறந்திருக்கு என்று சொல்லி கேட்டோன்னே அவங்க சரின்னு சொல்லி உள்ள நாங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை படம் எடுத்து ஒரு கார்டு சைஸில் ஒரு படம் ஒரு பத்திரிகையில் வருது. இது முடிஞ்ச உடனே அந்த காலேஜ் மூடிட்டாங்க. பச்சைபாஸ் காலேஜில் சுபாஷ் மறக்க மாட்டேன், 50 வருஷம் தாண்டிடுச்சு, அவன் சேர்மன். அவன் என்ன பண்றான், தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா காலேஜ் சேர்மனுக்கும் ஒரு கடிதம் போடுறான், இந்த போராட்டத்தை தீவிரமாக நடத்துவது எப்படின்னு. அதுக்காக திருச்சியில் எல்லா காலேஜ் சேர்மனும் வந்திருக்கிறோம். கூட்டம் முடிஞ்சிட்டு எக்மோரில் தங்கி இருக்கிற போது நான் எப்போ வந்தாலும் தலைவரை பார்த்துட்டு வருவேன், நான் பார்த்துட்டு வர்றேன். இவங்க யாரும் பார்த்துக்கிறது இல்லை. உடனே இவங்கெல்லாம் சொன்னாங்க, ஜஸ்டிஸ் ராஜேஸ்வரன் சொல்லிடுவோமே, என்ன கேட்குறவங்களுக்கு என்ன இது பேர் சொல்ல மாட்டேங்கிறான்னு இருப்பாங்க. நாங்கள் பார்க்க வரலாமா? நீ பார்க்குறதா வரலாம், எனக்கு ஒன்றும் இல்லைன்னு. இந்த 7-8 பேர் என் கூட வர்றாங்க. வரும்போது அப்பவும் அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை குறைவு இருக்கிற நேரம், வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த நேரத்தில் யாரும் இல்லை. நான் முதல்ல தலையை காட்டேன், பார்த்தோன்னே காலிப்பேலை இங்கே எங்கடா வந்தேன்னு ஒன்றும் புரியல. திடீர்னு பார்த்தோன்னே பேசுகிறேன், அதிர்ச்சியில் நிற்கிறேன். என் பின்னால் வந்தவங்களாம் அதுக்கப்புறம் அப்போ தான் இவர் பார்க்குறாரு. என் கூட சில பேர்லாம் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்குறாரு. இவங்கெல்லாம் திருச்சியில் இருக்க ஒவ்வொரு காலேஜ் சேர்மன், இவர் பிஷேர் காலேஜ் சேர்மன், இவர் சென்ட் ஜோசப் காலேஜ் சேர்மன், இவர் நேஷனல் காலேஜ் சேர்மன். அப்படியே முதல்ல உள்ள வாங்கப்பா உட்காருங்க. ஒவ்வொருவரையா விசாரிக்கிறார். ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாவட்டம், வெவ்வேறு ஊருக்காரங்க. அந்த ஊர் ஜஸ்டிஸ் ராஜேஸ்வரனே சொல்றேனே, மறக்கவே மாட்டேன். நீ எந்த ஊருப்பா? தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல எங்க சொல்லு? ஒரத்தநாடு. ஒரத்தநாடுல பக்கத்துல எந்த ஊருப்பா? அவங்க கிராமத்தை சொல்றாரு. சொன்ன உடனேயே அந்த ஊர்ல இருக்கிற பேர் சொல்லி அவர் நல்லா இருக்காரான்னு கேட்கிறார். இவர் ஆடி போய் பார்க்கிறாரு. இதெல்லாம் அப்படி ஒவ்வொருத்தரையா கேட்டு கேட்டு அவருக்கு பதில் சொல்றது ஒரு 20 நிமிடம் ஆச்சு. எல்லார்ட்டையும் பேசுறாரு. அது முடிஞ்ச உடனே திரும்பி என்ன பார்த்தாரு, ரவுடி பேல பொம்பளை படிக்கிற காலேஜில் போய் கலட்டா பண்ணியான்னு. எனக்கு ஒன்னே புரியல. இல்லையான்னு, பொய் சொல்லாத நான் பார்த்தேன். அந்த படத்தை நானே பார்த்தா என் முகம் எதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கு. இந்த பாவி மனுஷனுக்கு அதை பார்த்து கரெக்டா என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை சொன்ன உடனே, இல்லையா நாங்க விட்ட வேண்டுகோள் வைக்கத்தான் போனோம், பேசாத. உடனே இவங்க தான் ராஜேஸ்வரனும் அந்த ஜெகதீசனும் தான் முதல்ல சொன்னாங்க, இல்லையா அவர் வரமாட்டேன்னு தான் சொன்னாரு, நாங்க தான் போய் அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணுவோன்னு கூப்பிட்டோம். அப்போ அவர் சொன்னாரு, உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியும், நான்லாம் சின்ன வயசுல எங்க அப்பா இழந்துட்டேன். 5ஆம் கிளாஸுக்கு மேல படிக்கிறதுக்கு வழி இல்லை, படிக்கவே முடியாது. நான் படிச்சதெல்லாம் ஜெயிலில் தான் படித்தேன். ஜெயிலில் என் கூட இருக்கிறவங்க கிட்ட அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தையும் இந்திக்காரன் இருப்பான், தெலுங்குக்காரன் இருப்பான், எல்லார்ட்டையும் அதெல்லாம் படித்து நான் கற்றுக்கிட்டேன். அப்போல்லாம் நான் நினைப்பேன், ஆம்பளையா இருக்கிற நமக்கே படிக்கிறது இவ்வளோ கஷ்டம் இருக்கு, நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் படிக்கிறது ஒரு காலம் வராதான்னு நினைப்பேன். அப்போல்லாம் ஒரு கிராமத்தில் படித்தவன் 50 பேர் இருந்தா அதில் படித்த ஒரு பொண்ணு இருந்தாலே பெரிய விஷயம். அதை சொல்லி அவர் சொல்றாரு, நான் அப்படி ஏங்கினேன், நம்ம வீட்டு பிள்ளைங்கெல்லாம் படிக்கிற காலம் வராதான்னு. என் காலத்திலேயே கையில புத்தகம் எடுத்து காலேஜுக்கு இந்த பிள்ளைங்கெல்லாம் போற போது இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சுன்னு சொன்ன நேரத்தில் எனக்கு வந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சி அதில் தான்டா இருக்கு. உங்களுக்கு என்னடா தெரியும், ஆம்பளை பசங்க எக்கையோட கெட்டு போங்க, பொம்பளை பிள்ளை ஒரு புள்ள படிச்சுன்னா ஒரு குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்ச மாதிரி, பொம்பளை பிள்ளைங்க படிப்புக்கு இடைஞ்சலா இருக்கிற எவனா இருந்தாலும் அவனுக்கு இங்க இடம் இல்லை, ஓடி போயிருங்க. இப்படி ஒரு வித்தியாசமான சிந்தனை. எந்த சூழ்நிலையும் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக, மக்கள் நலனுக்கு எதிராகவோ, நியாயத்திற்கு எதிராகவோ, தர்மத்துக்கு எதிராகவோ எதையும் பேசக்கூடாது, செய்யக்கூடாது என்பதில் 100% உறுதியாக இருந்தார். இன்னொரு மிக முக்கியமான புரிதல் வந்து, எம்ஜிஆரை திராவிட இயக்கங்கள் நல்ல உள்வாங்கி அவரை பயன்படுத்திட்டு, ஆனால் சிவாஜி கணேசனை காங்கிரஸ் அந்த அளவுக்கு பயன்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? சரியா கேள்வியிலேயே பதில சொல்லிட்டீங்க. காமராஜர் சேவை மூலமாக மட்டும்தான் மக்களை கவர வேண்டும் நினைத்தார், வேறு எந்த ஆயத்தையும் பயன்படுத்த விரும்பல. அடுத்து சொன்னா உங்களுக்கு பெரிய பிரமிப்பா இருக்கும், அந்த எம்ஜிஆரே காமராஜர் தான் தலைவர் என்று சொன்னதை சாகு வரை மறக்கவில்லை, அவர் மறுக்கவும் இல்லை.
திமுக எம்எல்சியா இருக்கிற போதே ஒரு பேட்டியில என் தலைவர் காமராஜர் அப்ப அண்ணா என்று கேட்கிறார் பத்திரிகையாளர். அவர் என்னுடைய வழிகாட்டுகிறார். திமுகவுக்குள்ள பெரிய எதிர்ப்பு வருது. அவர் அதை மாற்றிக்கொள்ளவே இல்லை. அப்ப அவருக்கு எதிராக பல பிரச்சனைகள் வந்தது. அவர் சாகும் வரை காமராஜர் தான் என்னுடைய தலைவர் சொல்லி மாற்றிக்கொள்ள மட்டுமல்ல, இன்னொன்னு சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். திமுகவை விட்டு அவரை நீக்கிய பின்னால் வெளி உலகத்துக்கு இவரும் சொல்லாத அவரும் சொல்லாத செய்தி வெளியில் தெரியாமல் காமராஜர் தான் பார்க்கிறார் எம்ஜிஆர். என்ன ராமச்சந்திரா ரகசியமா சந்திப்பு, பெரிய ரகசியம் என்றால் வெளியில யாருக்கும் சொல்லல, அவ்வளவுதான் பெரிய ரகசியம். என்னன்னு கேட்கிறார். ஐயா நான் காங்கிரஸ்ல சேரலாம்னு நினைக்கிறேன், நான் இயல்பா காங்கிரஸ்காரன் தான். அதற்கு இவர் சொன்ன பதில், இப்போ நான் தோத்து போயிருக்கேன்னு, உன்னை சேர்த்துக்கிட்டு நான் ஜெயிச்சா இந்த காமராஜ் அவன் கொள்கைகள் எல்லாம் ஜெயிக்கல, சினிமாக்காரனை வச்சுதான் ஜெயிக்கிறான் என்று அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வெற்றி எனக்கு தேவையில்லை என்று சொன்னதோடு நிற்காமல் அவர் சொன்ன வார்த்தை, ராமச்சந்திரா உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப, போய் வா. எந்த சூழலிலும் தன்னுடைய செயல்பாடுகளால், தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய கொள்கையால் மக்களை ஈர்த்து அதன் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தார ஒழிய குறுக்கு வழியில் வேறு எந்த வகையிலும் வெற்றியை தேடாத மட்டுமல்ல, அவர் செய்த சாதனைகளையும் நான் தான் இதை செய்தேன் என்று சொல்லாததுக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவரை 54 போட்டதை சாகு வரை நான் பெரிய சீர்திருத்தம் பண்ணேன்னு சொன்னதில்லை. இதுதான் அவர். ஆகவே தான் யாரையும் சிவாஜி கணேசன் வருவார், பெரிய பெரிய ஆட்கள் வருவார்கள், வணக்கம் என்றால் அவ்வளவுதான். ஆனால் சாதாரண பாமரன் வருவான், அவனை வாப்பா உட்கார் என்பார். அந்த காமராஜருடைய பண்பு எந்த தலைவரிடம் இல்லை. அவர் அருகில் இருந்து ரசித்தவர் அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட இந்த கேள்வியை நல்ல உரிமையோட கேட்க முடியும். அவர் பெரிய அந்த எதுகை மோனை பேச்செல்லாம் பெருசா விரும்ப மாட்டாரோ? ஏன்னா உங்கள் பேச்சை அவர் ரசித்திருப்பார், அந்த எதுகை மோனை பேச்செல்லாம் அவர் விரும்பலையோ? நான் முன்னால சொன்னதான் காரணம். தமிழில் கூட அவருக்கு தமிழிலும் பெரிய ஆர்வம் உண்டு. ஒன்றே சொல்றேன், பிரிட்டிஷ் ராணி இந்தியாவுக்கு வருகிற போது 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுற படம் இருக்கு, பக்கத்தில் உதவியாளர் கூட இல்லை, அதற்கு மேல நின்று கொண்டே அவர்கள் 2 பேரும் பேசுற படம் இருக்கு. வெறும் ஆங்கிலம் மட்டும் தெரிந்திருந்தால் போதாது, பிரிட்டிஷ் ஆங்கிலம் தெரிந்திருந்தால் மட்டும்தான் பேசியிருக்க முடியும். இதுக்கு இதே உதாரணம் வேற யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளவு தெரிந்திருந்தாலும் கூட அதெல்லாம் பேசாததுக்கு காரணம் அவர் சொன்னான்னு சொன்னேன்ல, அதே காரணம் தான். தமிழில் அவருக்கு பெரிய பாண்டித்துவம் இருந்தாலும் கூட அதையே எதுகை மோனையோடு பேசினால் கூட மக்கள் அந்நியமாக பார்ப்பார்கள் என்று நினைத்து, ஒரு கிராமத்துக்காரனை போலவே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சக உறவுகள் எப்படி பேசிக்கொள்வார்களோ அதை பாணியிலே பேசுவார். அவர் பேசியதை எங்காவது பேசியிருந்தால் கேட்டுப்பார்கள் வீடியோல, அப்பதான் நான் சொல்றது புரியும். 10 லட்சம் பேர் மத்தியில் அவர் பேசினாலும் ஒவ்வொருத்தர் மனசனையும் பார்க்கிற போது அவன்கிட்ட மட்டும்தான் பேசுற போல ஒரு தோற்றம் இருக்கும். நேருக்கு நேராக பேசுவதை போலவே ஒரு பாணி அவர் பாணியில் இன்று வரை எவனும் பேசியதில்லை. அதற்கு காரணம் இதுதான். இடையில் சேர்ந்த நெல்லைக்கண்ணனா இருக்கலாம், இல்லை தமிழறிவு மணிவன், அவங்கள மாதிரியான உரையாட்களை ஒரு பெரிய அளவில் ஹோப் கொடுக்காததும் காங்கிரஸ். ஏன்னா இப்போ திராவிட இயக்கங்களில் நிறைய பேச்சாளர்களை உருவாக்கிட்டே இருந்தாங்க, பேசி பேசி வளர்த்தாங்க அப்படின்னு. அதை அந்த இடத்துல காங்கிரஸ் தவறிட்டோம். அதில் ஒரு முறை மட்டும் 71 தேர்தலில் தோற்றதுக்கு பின்னால் அவர் வாழ்க்கையின் முதல் முறையாக வித்தியாசமாக சிந்தித்தது அப்போதுதான். 2 காரியங்களை நினைக்கிறார். ஒன்று, இளைய சமூகம் அவர்களைத்தான் வசப்படுத்தி திமுக வெற்றி அடைந்திருக்கிறது. ஆகவே அந்த இளைஞர்களை ஈர்ப்பதற்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும். அதற்குத்தான் மாணவர் காங்கிரசுக்கு முக்கியத்துவம் தந்தார். இது ஒன்று. இரண்டாவது, மேடையிலே தமிழிலே பேசுவதை வைத்துக் கொண்டு அதிலே ஈர்த்து அதன் மூலமாக மக்களை கவர்கிறார்கள். நாம் அதை செய்ய வேண்டாம், ஆனால் அந்த திறமை இருக்கிறவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு அவர் எடுத்த முடிவுதான், அன்றைக்கு புகழ்பெற்ற ஒரு கவிஞராக பேச தெரிந்தவராக இருந்த கண்ணதாசன், மிகப்பெரிய எழுத்தாளர் ஜெயகாந்தன், தீபம் பார்த்தசாரதி, இப்படி 3-4 பேர்கள் இருக்கிறார். எடுத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கல்லூரிகளில் அவர்களை பேச போக சொல்கிறார். அது இயல்பாக அமைந்த நிலைமை என்னவென்றால், அந்த 71 தேர்தலிலே திமுகவுக்கு பிரம்மாண்டமான வெற்றி, ஆட்சியை பிடித்தது. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கல்லூரிகளில் 90% மேலாக அந்த கல்லூரிகளில் எல்லாம் மாணவர் பேரை தலைவர்களாக காங்கிரஸ் மாணவர்கள் தான் ஜெயித்தார்கள். அப்பதான் நான் கல்லூரி மாணவர் தலைவர். அந்த நேரத்தில் நாங்கள் தீவிரமாக இருக்கிற போது இந்த கல்லூரிகளில் பேசுவதற்கு எல்லா கல்லூரிகளுக்கும் நாங்கள் தான் அழைத்து செல்வோம். அப்படித்தான்
கண்ணதாசன் எனக்கு அறிமுகமானார், அப்படித்தான் சம்பத் அறிமுகமானார், அப்படித்தான் தீபம் பார்சார் அறிமுகமானார், அப்படித்தான் ஜெயகாந்தன் அறிமுகமானார். இவர்களை வைத்துக் கொண்டு இப்படி போனோம். இதுல இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். நீங்கள் சொன்ன மணியனும் நானும் ஒத்த வயது, அதனால் சொல்றேன். அவர் என்னை போல சாதாரணமாக தொண்டனாக அப்படி வராவிட்டாலும் கூட காங்கிரஸ் எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வருகிற போதுதான் இளைஞர்கள் போய் சேருவாங்க. நானும் சரி அவரும் சரி, எங்களை போன்ற ஒரு பெரிய கூட்டம் காங்கிரஸ் தோற்றதுக்கு பின்னால் தான் உள்ள போனோம். அதற்கு காரணம் அவர் மீது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை, அந்த ஈர்ப்பு. எங்களையும் அவர் அப்படித்தான் நடத்தினார். எங்களை பக்கத்தில் உட்கார வச்சிருப்பார். மிகப்பெரிய வாண்டையார் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், புதுக்கோட்டை மன்னர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், அவங்களாம் வணக்கம்னா பாரு, ஆனா அவங்கள உட்கார சொல்ல மாட்டார், எங்களை உட்கார வைப்பார். கண்ணதாசன் உலக புகழ்பெற்ற கவிஞர், அவர் ஐயா வணக்கம்னா சரி சரிம்பாரு. மாத்து சட்டை கூட இல்லாத கவி காமு ஷெரீப், அவர் சாதாரணமா ஐயா வணக்கம்னா எழுதுன்னு வாங்க உட்காருங்க பாரு. இதெல்லாம் இன்றைக்கு நாங்கள் சொன்னா உங்களுக்கு பிரமிப்பா கதை போல தோன்றும். அவருடைய அணுகுமுறை என்பது கோடீஸ்வரன் என்பதற்காகவோ பெரிய ஜாதிக்காரன் என்பதற்காகவோ அவனுக்கு பின்னாலே லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் என்பதற்காகவோ அவர் எவருக்கு மரியாதை தந்ததில்லை. ஒரு சாதாரண பாமரன், அவனுக்கு கட்சியின் விசுவாசமும் நேர்மையும் அவனிடத்தில் இருக்கிறது என்று அவர் நினைத்தால் அவனை தலையில் வைத்து கொண்டாடுகின்ற அப்படி ஒரு வித்தியாசமான அணுகுமுறை அவரிடத்தில். அந்த தலைவரோடு பயணித்த அந்த உணர்வே உங்களுடைய இந்த வார்த்தைகள்லாம் தந்துச்சு. உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். வணக்கம்.